விட்டால் நான் நாணுகிறேன். ஒருத்தர் அறிமுகப்படுத்தி பேசுறாருல்ல, அவர் பேச பேச நான் வந்துட்டேன். கவனிச்சிங்களா? ஏன் விட்டா அவர் இன்னும் 10 நிமிஷம் பேசிடுவார். நமக்கு குச்சமா இருக்கு. இந்த உட்காந்துருக்காரு, அதுக்குன்னு 5 பக்கம் 10 பக்கம் எழுதிட்டு வந்துடுவார். ஆமா, எங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். நாங்கள் மேலே உட்கார்ந்துருப்போம். தனது அயராத பணிகளுக்கு இடையிலும் நம்ம உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது சொல்லுவேன், தனது அயராத பணிகளுக்கு. வேலையே இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் கூட சொல்லுவார், தனது அயராத பணிகளுக்கு இடையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி. இல்லையா, சும்மா தாயா இருந்தேன், நான் வீட்டில் தான் ஐயா இருந்தேன், நீங்கள் கூப்பிட்டது வந்துட்டேயா. ஆனால் கிடையாது. ஆனால் மேடையில் சொல்லுவாங்க, அவர் பேசினால் உலகமே. அது சாயங்காலம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு போறவன் சொல்ல வேண்டியது, உருப்படியா பேசினானா இல்லையான்னு நீங்க சொல்லணும். இங்க ஒருத்தர் சொல்வார், அவர் எழுத்தின் இல்ல. நண்பர்களை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரும் போகும் செல்வமும் வறுமை. இன்றைக்கு ஏழை என்றைக்கும் ஏழை இல்லை. இன்றைக்கு ஏழை என்றைக்கும் ஏழை இல்லை. இன்றைக்கு பணக்காரன் என்றைக்கும் பணக்காரன் இல்லை. செல்வம் வரும் போகும். ஆமா, வரும் போகாது, புகழும் இகழும், நல்ல பேரும் கெட்ட பேரும். அவன மாதிரி ஒருத்தன் உண்டா அப்படிங்கிறது இருக்கு. அவன மாதிரி ஒருத்தன் உண்டா அப்படிங்கிறது இருக்கு. அது வந்துச்சுன்னா போகாது. நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் செத்து போயிட்டார். அவர் செத்த அன்னைக்கு அவருக்கு 2 சம்சாரம். இடது பக்கம் சம்சாரம், வலது பக்கம் சம்சாரம். ஆமா, 2 பக்கம். அன்னைக்கு மழை, அவர் செத்த அன்னைக்கு மழை. 2 பெரியம்மாவும் சொல்லுது, ஐயா செத்துட்டாங்க. என்ன சொல்லுது? வானமே அழுகுது அப்படின்னு சொல்லுச்சு. வெளியே உட்கார்ந்தவன் சொன்னா, பெரிய மனுஷன் போனா இன்னைக்கு தாயா மழை பெய்யுதுன்னா. இது 2ல எது ரசமா இருக்குன்னு பாருங்க. 2ல எது ரசமா இருக்கும்? வரும் போகும், புகழும் இகழும். அது நீங்க தேடுறதெல்லாம் கிடையாது, சம்பாதிச்சுக்கணும். நான் இன்னும் கூட ஒரு சின்ன ரகசியம் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஆமா, ஆனா வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, சம்மதமா? எப்போதும் மரணத்திற்கு அஞ்சாதீர்கள். நீங்கள் அஞ்சுவதால் அது வராமல் இருக்க போது இல்லை. நீங்க அப்பலோல போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான், அப்பலோ போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான், 250 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டாலும் சரிதான், எங்க போய் படுத்துக்கிட்டாலும் சரிதான், எல்லா கதவையும் பூட்டிக்கிட்டு படுத்தாலும் சரிதான். வண்டி வந்துட்டா போகத்தான் வேணும். அப்ப அதுக்கு ஏன் பயப்படுற? செத்து. ஆமா, யாரா இருந்தாலும் சாகத்தான் வேணும். நீ சாகலனா, நீ நானும் சாகலன்னா இவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க? அவங்களுக்கு இடம் வேணாமா? அவங்களுக்கு ஸ்பேஸ் வேணாமா? போறவன் போனாதான். வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. இது யார் பாடினா? கண்ணதாசன். போயிருவோமா? போயிருவோம். அலோபதி, ஹோமியோபதி, அப்புறம் என்னென்ன பதி இருக்கு? ஆமா, திருப்பதி, எம்பதி, எங்க வேணா போ, முடிஞ்சிடும். ஆனா இன்னொரு ரகசியம் சொல்றேன், மரணத்துக்கு பயப்படாதீங்க. ஏன்னா பெரும்பாலும் மனுஷனுக்கு பயமும் கோலத்தினமும் எங்க இருந்து வருது? செத்துருவோமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அதனால ஒரு நஷ்டம் வந்துருமோ? ஒன்றும் வராது. நட்டத்தை தாங்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு மானம் கெட்டு ரோஷம் கெட்டு கேவலமா வாழ்றதை விட மோதி செத்து போயிடலாம். அது இன்னும் வீர மரணம். என்ன சொல்றீங்க? மரியாதை ஊர்ல வைக்க சொல்லுவான், செத்தாலும் செத்தாளா, மரியாதையா செத்தாண்டா அப்படின்னு சொல்லுவான். இவன் இன்னும் சாகாம திரியிறான் பாடுறா அப்படின்னு ஒரு பேர் வாங்குறதுக்கு வீரமா. அதை விட இன்னொரு நன்மையும் சொல்லி தரேன் உங்களுக்கு. பணத்துக்கு ஏன் பயப்பட வேணாம்னா, நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு சாவு வராது. எனக்கும் தான். நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் உங்களுக்கு
சாவு வராது. சாவு வரும்போது நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க. எப்படினாலும் நம்மளும் சாவும் சந்திக்க போறது இல்ல. சந்திக்கவே போகாத சாவை பத்தி ஏன் பயப்படணும்? ஆமா, நானே ஒரு தடவை, இப்ப இல்ல, இவ்வளவு படிக்கிறதுக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னால ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். ஒரே காய்ச்சல், பயங்கரமான காய்ச்சல். காய்ச்சல்லாம் இங்கிருந்துலாம் தண்ணி ஊத்துனா ஆவியாயிருங்கிற அளவுக்கு காய்ச்சல். டாக்டர் சொல்றாரு இன்னும் 2 டிகிரி வரைக்கும் தான், அது தாண்டுச்சுன்னா மூளை பிறண்டுரும். ஏற்கனவே அது அப்படித்தான் இருக்குன்னு அந்த டாக்டருக்கு கண்டுபிடிக்க தெரியல. நம்மளாம் நட்டு தானே, நட்டு கேஸ் தானே நம்ம பூரா. டாக்டருக்கு தெரியல, இன்னும் 2 டிகிரி தாண்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால ஐஸ் வைங்க, கட்டி வைங்க, எல்லாம் வைங்க, எல்லாத்தையும் வச்சுட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு படுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஒரு கனவு எனக்கு, காய்ச்சல்ல நான் செத்து போற மாதிரி. ஆமா, முடிச்சுக்கிட்டேன். பயத்துல வேர்த்து காய்ச்சல் விட்டுச்சு. செத்து போயிட்டோம்ங்கிறத கனவுல பார்த்துட்டு நம்ம செத்து போனதை நம்மளே பார்க்க முடியுமா? அப்படியே இருக்கு, கொஞ்சம் கூட கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, எல்லாம் பதறாங்க, வர்றாங்க. ஆமா, செத்துட்டோம், தெரிஞ்சு போச்சு. வேர்த்து பயத்துல முழிச்சு பார்த்தேன், பயத்துல வேர்த்ததுல காய்ச்சல் விட்டு போச்சு. முதல் நன்மை, சாவு கொடுத்த கனவுலையே சாவு பெரிய நன்மையை கொடுத்துருச்சு. இப்ப அடுத்த கவலை வந்துருச்சு எனக்கு. ஒருவேளை கனவுல வந்தது மாதிரியே செத்து போயிட்டோம்னா நம்மளை எந்த ஊருக்கு கொண்டு போவாங்க? எப்படி கொண்டு போவாங்க? சொந்த ஊருக்கு கொண்டு போவாங்களா, இல்லை வேலை பார்க்குற ஊருக்கு கொண்டு போ? அதை விட ரொம்ப முக்கியமா, எல்லா பெட்டியும் 6 அடி தானே இருக்கும். நம்ம எல்லா பெட்டியும் 6 அடி தானே இருக்கும். நம்மளை கொஞ்சம் அன்சைஸா பெற்று போட்டாங்களே, நம்ம ஒரு 6-3 இருக்கிறமே, எப்படி கொண்டு போவாங்க? ஐயோ, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுப்போம் போல தெரியுது. அவன் சொல்லுவான், இவன் செத்ததுக்கு பிறகு இவன் அளவு கூட்ட முடியல, இருக்கிறப்பவும் இவன் மடங்க மாட்டான், இருக்கிறவங்க சொன்ன பற்றி கேட்க மாட்டான், திமிரா திரிவான். இந்த வாரங்க செத்ததுக்கு பிறகு அதுக்காக விட்டுட்டு போயிட போறானா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படியாவது மடக்கி உள்ள வச்சு 24 மணி நேரத்துக்குள்ள இப்ப பேசுவான். எல்லாரும் பேசுவான். என்ன பேசுவான்? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பேசுவார்கள். மரணத்திற்கு பிறகு, நம்முடைய மரணத்திற்கு பிறகு மற்றவர்கள் என்ன பேசுவார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இருந்தாலும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது. ஆமா, ஆனா ஒரு வழி ஒண்ணு தெரியும், யார் செத்தாலும் ஒண்ணு கட்டாயமா சொல்லுவேன். அது ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், அறிஞனாக இருந்தாலும், கவிஞனாக இருந்தாலும், பிக் பாஸா இருந்தாலும், ஸ்மால் பாஸா இருந்தாலும், பாஷாகவே இல்லாம இருந்தாலும், என்னவா இருந்தாலும், யார் செத்தாலும் ஒண்ணு கட்டாயம் கேட்பாங்க, எத்தனை மணிக்கு கேட்பாங்களா? அதுக்கு எடுக்கிறதுலாம் அப்புறம் போயிட்டார், எத்தனை மணிக்கு? அவன் சொல்லுவான், மத்தியானம் 2 மணிக்கு. ஏப்பா 4 மணிக்கு வைக்க கூடாது, சாப்பாட்டு நேரத்துக்கு வைக்கிறீங்க? அம்மா வர்றவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். இவன் போறான்னு இவனுக்காக நம்ம சாக முடியுமா? வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஒரு பையன் எழுதினா, எனக்கு பேர் ஞாபகத்தில் இல்ல, ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழ்ந்தவன் தான் சாக முடியும். என்ஆர் தாசன் ஒரு கவிஞர் எழுதினான். ஆமா, ஒரு செத்துட்டான், 45 வயசு. ஊர்ல இருக்கும் போது வந்தான், மாலை போட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான், யாரு எவன் விளங்கலையா, செத்தவன். அவன் நினைச்சுக்கிட்டான், 45 வருஷம் இந்த ஊர்ல வாழ்ந்தோம், ஒருத்தன் கும்பிடல நம்மள. ஒரு பொம்பளை ஒரு ரோஜா பூவை கொண்டு வந்து அப்படி கொடுத்து ஐ லவ் யூன்னு சொன்னாலா? சொல்லல. அது கூட வேணாம். அப்படி போகும்போது ஒரு தடவை அப்படி பார்த்தாலா?
கிடையாது. ஒருத்தி பார்க்கல, ஒருத்தி பேசல, ஒருத்தன் கும்பிடல, ஒரு ரோஜா செத்து போயிட்டோம். ஒக்கா மக்கா வரிசையா வந்து நின்று கும்பிடுறான், பூ வைக்கிறான், கும்பிடுறான். அவன் நினைச்சானா 45 வருஷம் பணமாவே வாழ்ந்திருக்கலாம் போல இருக்கே. தாய்மொழியை பிழையாக, தவறாக, சரியாக பேசாதவர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். எனவே உங்கள் மரணத்திற்கு பிறகு யார் என்ன பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் வரும் போகாது. எது? புகழும் இகழும். நீங்கள் சம்பாதித்த புகழும் இகழும் வரும் போகாது. வரும் போகும். எது? செல்வமும் வறுமையும் போனால் வராது, உயிரும் மானமும் வருமா? வராது. இதை கற்றுக் கொடுத்த மொழி இந்த மொழி. அதனாலதான் திருக்கடுகம் தெரியுமா, 3 மருந்து. ஒவ்வொரு பாட்டிலையும் 3 செய்தி. அவர் ஒரு 3 செய்தி சொன்னார். இதுல ஒரு சின்ன சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன் நான். யாராவது உன்னை முகத்துக்கு நேராக புகழ்ந்தால் அதை ஏற்காதே, வெட்கப்படு, அதை தடுத்து நிறுத்து, வழியாத. ஆமா, போதும், நிறுத்து. நீ புகழ்கிற அளவிற்கு தகுதியுடையவனாக நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன். எனக்கு எதேனும் புகழ் இருக்குமானால் அது என் மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் சொல்லட்டும். வள்ளுவன் சொன்னா, ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எப்ப வரும்? எழுமையும் ஏமா புடைத்து. அப்படின்னா நீ படிச்ச படிப்பு 7 பிறவிக்கு வரும்னா, எவன் கற்றவனோ, எவன் கல்வியில் சிறந்தவனோ, எவனோ அறிவில் சிறந்தவனோ அவன் மரணத்தை வெல்லுவான் என்று பொருள் இல்லையா? 1948 ஜனவரி 30 50 கிலோ எடைக்கும் குறைவான அகிம்சையை வாழ்நாள் முழுவதும் போதித்த மகாத்மா காந்தி 3 தோட்டாக்களால் கொல்லப்பட்டார். நான் உங்களை கேட்கிறேன், இந்த உலகத்தில் காந்தியின் சிலை இல்லாத நாடே கிடையாது, ஒரு நாடு கிடையாது. காந்தியின் சிலை இல்லாத 48 ஜனவரி 30 அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கும் காந்தி வாழுகிறாரா இல்லையா? அதுதான் நண்பர்களே வரலாறு. கொல்லப்பட்டவர் வாழ்கிறார், கொன்றவன் அழிந்து போனான், கொன்றவன் இல்லாது போனான். கொன்றவர்கள் மீண்டு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவர்கள் கொல்வதற்கு முருகனையும் சிக்கந்தரையும் தேடுகிறார்கள். நேற்று வரை நீங்களும் நானும் ஒன்றாயிருந்த எளிய சாதாரண மக்களின் வாழ்க்கையில் குளிபறிக்க வருகிறார்கள். நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பாய் வந்தாரு, சாப்பிட்டாரு, 50 ரூபா மொய் எழுதினாரு. என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க? சாம்பார், அந்த சாம்பார் தான், அதே சாம்பார் தான், ரசம் தான். கல்யாண வீட்டில் கறி போடக்கூடாது, சைவம் தான் போடணும். சரி, என்ன ஒன்றது புறம். கல்யாண வீட்டை சபிக்க முடியுமா? முடியாது. சாப்பிடாம வர முடியுமா? முடியாது. சாப்பிடலாம். 50 ரூபா. நம்ம வீட்டு கல்யாணம், பாய் வந்தார், மொய் எழுதினாரு. என்ன சாப்பிட்டாரு? சாம்பார் ரசம் சாப்பிட்டாரு. பாய் வீட்டில் கல்யாணம், இந்த பாய் உட்கார்ந்து இருக்காரு. பாய் வீட்டில் கல்யாணம், நான் போனேன், 50 ரூபா மொய் எழுதுனேன். என்ன சாப்பிட்டேன்? இந்த சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு கூட்டம் வருது. நம்ம ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க, கிளவி சொல்லுவா, திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுறவங்க அப்படின்னு. அவன் தான் வர்றான், திங்கிற சோத்துல மண்ணள்ளி போடுறவன் தான் வர்றான். இந்த தகுதியற்றவர்களின் புகழ் நமக்கு தேவையில்லை. அடுத்த வரி சொல்றான் அந்த பாட்டில், உன்னை யாராவது புகழ்கிற போது வெட்கப்படு, அதனினும் மிக முக்கியமாக புறம்பாக உண்மைக்கு மாறாக பேசினால் அவர்களை புறக்கணித்து விடு என்று சொல்லுகிறான். புறக்கணித்து விடு. எப்படி புறக்கணிக்கிறான்? இடது கையால் தள்ளுறாங்க. நான் நேற்று சொன்னேன் மாயவரத்தில், உங்களுக்கு தெரியும், நாகூர் தர்கா, அப்துல் காதர் காதிரி என்கிற நாகூர் ஆண்டவர், அவர் அடக்கமாகி 600 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. 600 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிற, நான் விரிவாக சொல்லவில்லை, நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன். அவரது அடக்க ஸ்தலத்தின் மீது, அவர் அடங்கி இருக்கிற இடத்தின் மீது, அந்த கல்லறையின் மீது ஒரு பச்சை துணி போர்த்துவார்கள். அதை ஆண்டுக்கு ஒரு முறைதான் மாற்றுவார்கள். அதற்கு பெயர் கந்தூரி விழா என்று பெயர். ஆண்டுக்கு ஒரு முறைதான்
அந்த கல்லறையின் மீது அந்த துணியை போர்த்துவார்கள். அந்த துணி கல்லறையின் மீது போர்த்துவது என்பது ஏறக்குறைய உள்ளே அடக்கமாய் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் மீது போர்த்துவதற்கு சமமானது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறவர்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுபட்டு ஒற்றுமையாய் வாழுகிற மக்களுக்கு இடையில் பகைமையை மூட்டுகிறவர்களுக்கு, ஊர் இரண்டுபட்டால் தனக்கு கொண்டாட்டம் என்று நினைக்கிற கூத்தாடிகளுக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பெரிய பூனையா? எங்கள் அப்பத்தை நாங்கள் கொண்டு வந்து உங்களிடம் கொடுத்து நீங்கள் நியாயமாக பகிர்கிறா என்று பார்ப்பதற்கு, டேய் தமிழன் வேறடா. தமிழன் பிளாக் ஷீப். ஐயோ, இங்கிலீஷ்ல பிளாக் ஷீப்னா கெட்ட வார்த்தை. இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை. இங்கிலீஷ்ல ஏன் கெட்ட வார்த்தை? இங்கிலீஷ் நாட்டில் குளிர் அதிகம். குளிருக்கு என்ன தேவைப்படும்? கம்பளி. கம்பளி எங்க இருந்து எடுப்பான்? ஆட்டு ரோமத்திலிருந்து எடுப்பான். வெள்ளையான ஆட்டு ரோமத்தை எடுத்தா அதுக்கு விலை கூட. ஏன் விலை கூடனா, வெள்ளையான ரோமத்தில் எந்த கலரை வேணா, ப்ளூ, கிரீன், ரெட் அப்படின்னு ரோஸ் எல்லா கலரையும் ஏத்தலாம். ஆனா கருப்பு ஆட்டு ரோமத்தில் எந்த கலரையும் ஏத்த முடியாது. அதனால அதுக்கு விலை கம்மி. அப்ப எது விலை குறைவானதோ, மதிப்பு குறைவானதோ, அது ஹூ இஸ் தி பிளாக் ஷீப்னு வெள்ளக்காரன் கேட்டான். வெள்ளக்காரன் ஏன் கேட்டான்னு விளங்காமலேயே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வெள்ளக்காரனுக்கு திரும்ப சொல்றோம், we are the black sheep. நாங்கள் தான் கருப்பாடுகள். பூமத்திய ரேகைக்கு பிறகத்தில் பிறந்த திராவிட இனம் என்கிற இந்த இனம்தான் கருப்பு இனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது. நீ எத்தனை பெயிண்ட் வேணா வாங்கிட்டு வா, எங்க இருந்து வேணா வாங்கிட்டு வா, யார வேணா வச்சு அடிச்சு பாரு, ஒட்டுதான் பாரு. இல்லை, ஒட்டாது. இந்த கருப்பில் எந்த சாயமும் ஒட்டாது. ஏனென்றால் இந்த கருப்பு தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன கருப்பு. இந்த கருப்பு தான் நாகூர் ஆண்டவரின் அடக்க ஸ்தலத்தின் மீது அந்த பச்சை துணியை போர்த்துவதற்கு பழனியாண்டி பிள்ளை என்கிற ஒரு இந்துவை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறது. 10 தலைமுறையாக, 1 இல்லை 2 இல்லை 10 தலைமுறையாக பழனியாண்டி பிள்ளை குடும்பம் தான் சென்னையில் வாழ்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை நாகூர் ஆண்டவரின் கல்லறையின் மீது போர்த்துகிற அந்த துணியை நெய்வதற்காக தனி தறி போடுவார்கள். அந்த தறியில் வேறு துணி நெய்ய மாட்டார்கள். எனக்கு கண் கலங்குகிறது. ஆண்டவர் குடும்பத்திற்கு தனித்தறியில் நெய்த துணியை கொண்டு வந்து அணிவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பம் ஒரு இஸ்லாமியர் ரமலான் நோன்பு நிற்பதை போல, ஒரு இந்து விரதம் இருப்பதை போல அந்த இந்து குடும்பம் நாகூர் ஆண்டவருக்கு தருகிற ஆடையை அணிவிப்பதற்காக 30 நாட்கள் விரதம் இருந்து நோன்பு காப்பார்கள். நோன்பு காத்த அந்த துணியை பெட்டியில் வைத்துக் கொண்டு வர மாட்டார்கள் நண்பர்களே, கையில் மடியில் வைத்து கொண்டு வந்து போற்றுவார்கள். இதோ 10 தலைமுறைகள் ஆகிவிட்டது. உலகத்தின் எந்த பெரிய பணக்கார முஸ்லீமும் கொண்டு வந்து ஒரு துணி கொடுத்தால் கல்லறையின் மீது வைத்து வழிபட்டு விட்டு அந்த கணமே எடுப்பார்களே தவிர அதில் போர்த்துவதற்கு நாகூர் ஆண்டவருக்கு, சகூலமீது என்கிற நாகூர் ஆண்டவருக்கு பழனியாண்டி பிள்ளையின் பச்சை துணிதான். இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. இந்த உறவை எவராலும் முடிக்க முடியாது. நாகூர் ஆண்டவருக்கும் பழனியாண்டி பிள்ளை குடும்பத்திற்கும் என்ன உறவோ அந்த உறவு தான் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் சிக்கந்தருக்கும். தேவையற்ற புகழ்ச்சியை தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை நிராகரிப்பான். அது மட்டும் இல்லை, அன்னை பற்றி பேசுகிற அவதூறுகளை தமிழன் பொருட்படுத்தவே மாட்டான். மாறாக மழை போல அறத்தை பின்பற்ற வேண்டும் தமிழன் கடமை. மழை வீடு பார்த்து பெய்கிறதா? நிலம் பார்த்து பெய்கிறதா? ஊர் பார்த்து பெய்கிறதா? பெய்த பிறகு நீ ஏதாவது திரும்ப கொடுப்பாய் என்று பெய்கிறதா?
மழை இல்லாவிட்டால் வாழ முடியுமா? விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலைகாண்பது அரிது. ஒரு மழை துளிதான் 2000 வருஷத்துக்கு முன்னால் பாடிட்டான். அந்த மழை எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அதனாலதான் மாமழை போற்றுதும் என்று நம் தமிழர்கள் அதை பாடினார்கள். விசும்பின் துளிவின் அல்லால் மற்றால் பசும்புல் தலை காண்பது என்று வான் சிறப்பு பாடினான் வள்ளுவன். ஆண்டாள் பாடுகிறாள் திருப்பாவையில் நோன்பில், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆளியுள் கூடு புக்கு முகந்து ஆர்த்து ஏறி பாளையந்தோளுடைய பத்மநாபன் கையில் என்று பாடுகிற போது கடல் நீர் தான் ஆவியாகி மேலே போய் என் கண்ணனை போல் கரிய மேகமாகி மழை பொழிகிறது என்று, மழை எப்படி பெய்கிறது என்பதை 9ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞான பூர்வமாக தமிழில் எழுதிய ஆண்டாள் வாழ்ந்த மொழி இந்த மொழி. எனவே எந்த சமூகம் போலியான பாராட்டுதல்களை புகழ்ச்சியை நிராகரிக்கிறதோ, எது புறம் பேசப்படும் இழிவான செய்திகளை முற்றிலுமாக தவிர்க்கிறதோ, எது மழை போல பிறருக்கு உதவுகிறதோ நன்மை செய்கிறதோ அதுதான் ஊராண்மை என்னும் செருக்கு. செருக்கு என்கிற சொல்லை இன்றைக்கு தமிழர்கள் எப்ப பயன்படுத்துறாங்க? அவனுக்கு ரொம்ப செருக்கு. ஆனால் செருக்கு என்ற சொல் இன்றைக்கு தவறான பொருளில் அகம்பாவம் இருமாப்பு என்கிற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் திரிகடுகம் செருக்கு என்கிற சொல்லை அந்த பொருளில் பயன்படுத்தவில்லை, பெருமை என்று பயன்படுத்துகிறது. எவன் தனக்கு தேவையில்லாத புகழை நிராகரிக்கிறானோ, எவன் புறம் பேசுகிறவர்களை எல்லாம் கடந்து போகிறானோ, எவன் எதிர்பார்க்காமல் வான்மழை போல் பிறருக்கு அன்பு செய்கிறானோ அவன் கைகளில் இந்த ஊர் பெருமை மிக்கதாக திகழும் என்று திரிகடுகம் சொல்லுகிறது. நான் நிறைவாக எல்லா ஊர்களிலும் சொல்லுகிற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போகிறேன். வணக்கம் சொல்வதற்கு தமிழர்கள் ஒரு பண்பாட்டு முறை வைத்திருக்கிறார்கள். என்னது? வணக்கம் சொல்வதற்கு சொன்னதுக்கு பிறகும் என்ன முறை? வணக்கம். எனக்கு 10 வயது. என் ஆசிரியர் ஜோசப் வாத்தியார். ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் இல்லாவிட்டால் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த இடத்திற்கு வந்திருக்கவே முடியாது. எனக்கு உயிர் கொடுத்தது என் பெற்றோர்கள், உணவு கொடுத்தது என் பெற்றோர்கள், பள்ளிக்கு அனுப்பியது என் பெற்றோர்கள். ஆனால் சாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல், வேறுபாடு பார்க்காமல் இந்த குழந்தையின் பிஞ்சுக்களை விரல்களை பிடித்து தமிழும் ஆங்கிலமும் தோ என் எழுத்து பாருங்கள், ஜோசப் வாத்தியார் கொடுத்த எழுத்து. தமிழும் ஆங்கிலமும் பிழையற எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்த ஜோசப் வாத்தியாரும் லில்லி டீச்சரும் இல்லாமல் பாரதி கிருஷ்ணகுமார் இல்லை. ஜோசப் வாத்தியார் கேட்டார், ஒருத்தர் பார்த்தா என்னடா செய்வோம்? வணக்கம் சொல்லுவோம் சார். ஏன்டா சார்? பார்த்தா சொல்லணும்ல. அது தெரியும்டா. ஏன் தெரியாது? 10 வயசுல என்ன தெரியும்? ஜோசப் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். நான் அதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித் தாருங்கள், தலைமுறைக்கு சொல்லித் தாருங்கள், நீங்கள் கடைபிடியுங்கள். அவர் சொல்லிக் கொடுத்தார். டேய், இந்த கையால் என்ன பண்றோம் சொல்லுங்க? சாப்பிட்றோம். இந்த கையால் என்ன பண்றோம்? கழுவுறோம். சொல்லுங்க, கழுவலையா? அப்படியே தெரியுறீங்க. இன்னொன்னு ரக்கம். இந்த கை சாப்பிட்றோங்கிறது மட்டும் கூட்டமா சாப்பிடுறோம் அப்படின்னா, இந்த கையால சாப்பிடுகிறோம், இந்த கையால் கழுவுகிறோம். ஆமா, அவ ஆயின்னு சொல்லிட்டாரு. ஆமா, கரெக்ட் சார். எங்க ஊர்ல ஆயினா அப்பத்தா சார், அதோட பொருள் இருக்கு. தமிழ்ல ஒரு சொல்லுக்கு 100 பொருள் இருக்கு. ஆமா, இந்த கையில சாப்பிட்றோம், இந்த கையில கழுவுறோம். எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. தோ சாப்பிட்ற கையையும் கழுவுற கையையும் ஒன்னா சேர்த்து எதுக்கு வர்றவங்கிட்ட தமிழன் சொல்றான், எப்படி என் 2 கையையும் நான் சமமா ஒன்னா நடத்துறேனோ அது மாதிரி எதுக்கு வர்றவன் சாதி பார்க்காம கீழ் சாதியா அப்பர் பெர்த் லோயர் பெர்த்தாடா? என்னடா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணியாடா மேல் ஜாதியில பிறந்தீங்க? அது குரூப் 1ஆடா, குரூப் 2ஆடா, குரூப் என்ன குரூப்டா நீங்க? மண்ணாங்கட்டி குரூப். தாய் தகப்பனை தேர்ந்தெடுக்கிற உரிமை இந்த உலகத்தில் ஒருத்தனுக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நாம தான் பிள்ளையா பிறக்கணும் அவங்களும் செலக்ட் பண்ணல.
ஒரு நைட் ஷோவுக்கு போகாம இல்ல ரொம்ப கவிதையா சொல்றதா இருந்தா, பெருமையா சொல்றதா இருந்தா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த போது நாம் பிறந்தோம், அவ்வளவுதானே. உங்க அப்பா அம்மா யாரு நீ டிசைட் பண்ணியா? எந்த ஜாதியில பிறக்க போற நீ முடிவு பண்ணியா? எந்த மதம், எந்த கடவுள் நீ முடிவு பண்ணியா? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம். என்ன எடுத்துக்கங்க, கிருஷ்ணகுமார்னு பேர் வச்சுட்டாங்க. பேர்ல என்ன இருக்குன்னு கேட்கிறான். எங்க பாருங்க, கிருஷ்ணகுமார்னு பேர் வச்சதுனாலேயே பேரை பார்த்த உடனே இந்துன்னு தெரியுது. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாகி விடுவேனா? இல்லை. ஒரு இந்துவாக இருப்பதை விடவும், ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை விடவும், ஒரு முகம்மதியனாக இருப்பதை விடவும் மனிதனாக இருப்பது முக்கியம் அல்லவா? என்ன, இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்து பெயர் வச்சுட்டாங்க. நாய்க்கு பிறந்தது நாய் தானே, நாய்க்கு பிறந்தது நாய் தானே. அது மாதிரிதானே தவிர உன் ஜாதியை நீ தேர்ந்தெடுக்கவில்லை, உன் மொழியை கூட நீ தேர்ந்தெடுக்கவில்லை. எந்த ஊர், எந்த கிராமம் நீ தேர்ந்தெடுத்தியா? இல்ல அதுக்கு ஏதாவது பரிசு எழுதினியா? அப்புறம் எங்க சாதி தான் உலகத்திலே. யார் சாதி பெருமை பேசுறான்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். யார் சாதி பெருமை பேசுறாங்க தெரியுமா உங்களுக்கு? பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத மாங்கா மடைய, பெருமைன்னு சொல்லிக்கிறதுக்கு படிப்போ அறிவோ அழகோ எதுவும் இல்லாத கூமுட்டை. அவன் தான் என்ன சொல்லுவான், எங்க சாதி மாதிரி என்ன 50 கேள்விக்கு பதில் சொல்லிடு கேட்கிறேன். 50 கேள்வி தமிழ்ல கேட்கிறேன், நீ பதில் சொல்லிடு. ஒண்ணுமே இல்ல, மனப்பாட பகுதியில் இல்லாத 20 குறள் சொல்லு. நீ பெரிய ஆணின்னு நான் ஒத்துக்கிறேன். சொல்லிக் கொடுத்தாரு ஜோசப் பாத்தியார். எதிரே வந்து நிற்கிறவன் ஜாதி பார்க்க மாட்டேன், மதம் பார்க்க மாட்டேன், இனம் பார்க்க மாட்டேன், மொழி பார்க்க மாட்டேன். எதிரே வந்து நிற்கிறவனுக்கு தமிழன் சொன்னான். எதிரே உலகத்திற்கு சொன்னான் தமிழன், உண்ணுகிற கையையும் கழுவுகிற கையையும் சமமாக நடத்துவதை போல் உன்னையும் நான் நடத்துவேன் என்று எதிரே நிற்பவனுக்கு சொல்லும் முறை எது? சொல்லுங்க. வணக்கம்.